தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8/4/2025 ஆகிறது. எல்லாரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. மிக முக்கியமானது, அடுத்த சுற்று பரவலான இடிமலை தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளால் நம்ம தமிழ்நாட்டிற்கு கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் வெளுத்து வாங்க போது. உங்கள் மாவட்டம் முழுவதும் அடுத்தடுத்து மழை சுற்றுகள் எப்படி இருக்கும், கனமழையா மிக கனமழை பெய்யுமா, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேட்டு பயன்பெறுங்க. முதல்ல நம்ம இன்றைக்கி பார்த்துருவோங்க. நம்ம தமிழகத்தில் நேற்று நம்ம அறிவித்தபடியே வறட்சியான நிலை ஏற்பட்டு, அதாவது மழை இல்லாத ஒரு வானிலை வந்து நேற்று அறிவித்தபடியே காணப்பட்டது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மழை இல்லாத ஒரு வானிலை காணப்படும். குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம் முழுவதும், தென் மாவட்டம் முழுவதும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், பெரும்பாலும் உள் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா இன்று மதியம் அதிகமான வெப்பம், அதிகமான ஹீட்டு அதிகமாக உயரும். அதே நேரத்தில் வெப்ப காற்றும் அதிகமாக வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று, அது வந்து ஈரப்பதம் இருந்தால் காற்று வந்து ஒரு ஈரப்பதம் ஒரு லேசான ஒரு ஈரப்பதமும் கொஞ்சம் சற்று ஒரு ஈரப்பதமும் அந்த கிழக்கு காற்றில் இருந்தால் அப்படி ஓரளவு மட்டும் கொஞ்சம் மழை கொடுக்கும். ஆனால் முழுவதுமாக வரக்கூடிய காற்று அனைத்தும் ஒரு வறட்சியான காற்று தான் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் இது வந்து அந்த சுழற்சியோட வெளி சுற்று காற்று, இது வந்து வறட்சியான காற்றுங்க. இந்நேரம் ஈரப்பதம் மிகுந்த காற்று வந்திருந்தால் இந்நேரம் நம்ம தமிழ்நாட்டிற்கு நெருக்கத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுழற்சி நெருக்கமாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மழை இந்த சுழற்சி வந்து கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுழற்சியோட கிழக்கு புறம் தான் பார்த்தீங்கன்னா மழை கொடுத்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இது வந்து கடலில் மட்டுமே அதிக கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது. கடலில் பார்த்தீங்கன்னா 30-40 சென்டிமீட்டர் மேலே தற்பொழுது நம்ம கனமழை, மிக கனமழை, அதிக கனமழையை தற்பொழுது கடலில் மட்டும் பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சுழற்சியால் நம்ம தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பயனும் இல்லைங்க. ஆனால் ஒரே ஒரு பயன், இது வந்து நெருங்கி வந்து விலகி செல்லும் பொழுது மட்டும் நம்ம தமிழ்நாட்டிற்கு, இது விலகி சென்ற அப்புறம் மியான்மர், ஒடிசா பக்கம் போன அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு ஈரப்பதம் காற்று அப்படி ஈர்க்கப்பட்டு மேற்கு காற்று, வடமேற்கு வெப்ப காற்று, அதே போல் கடல் காற்று நுழைந்து இந்த சுழற்சி மியான்மர், ஒடிசா பக்கம் சென்ற பிறகு நம்ம தமிழ்நாட்டிற்கு மீண்டும் அடுத்த சுற்று மழை வந்து தொடங்கி விடுங்க. இந்த காற்று சுழற்சியை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோடை புயல் தான். இந்த கோடை புயல் பார்த்தீங்கன்னா இது வந்து உருவாவது, இது வந்து வேஸ்ட் தான். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகும். இதோட முடிய போது கிடையாதுங்க. இதற்கடுத்து இன்னொரு சுழற்சி இலங்கை அருகே உருவாக போகுது. அடுத்த சுழற்சி அரபிக்கடல் பக்கம் கேரளா அருகே உருவாக போகுது. அடுத்தடுத்த சுழற்சிகளால் நம்ம தமிழ்நாட்டிற்கு கனமழையும் மிக கனமழையும் காத்திருக்கிறது. கவலை வேண்டாம். இந்த சுழற்சி மழை கொடுக்காமல் போனாலும் கவலைப்படக்கூடாது. இந்த சுழற்சி வந்திருந்தால் ஒரு லோ சிஸ்டமாக தான் இருக்குது. இது வந்திருந்தால் வர முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வடக்கு நோக்கி தான் போகணும் அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா நின்று கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சி வடக்கு நோக்கி போனாலும் அது வந்து அதிகமாக தீவிரமாக பிக்கப் ஆகாது, ஒரு செயலிழந்து தான் இருக்கும். ஏன்னா வடக்கு சீனா மற்றும் இந்த தாய்லாந்து, அதே போல் வட இந்தியா பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமான இடையூறுகள் இருக்கிறது. அதாவது உயரழுத்தம் இடையூறுகள் மிக வலுவாக தான் இருக்குது. ஸோ இதனால் இது வந்து தீவிரமடைய வாய்ப்பு இல்லை. இது வந்து தீவிரமடைந்தாலும் இது வந்து அந்தமான் வரைக்கும் தான் தீவிரமடைய முடியும். அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி போன அப்புறம் அதை அப்படி செயலிழந்து ஒரு லோ சிஸ்டமாக தான் பார்த்திங்கன்னா கரை கடக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு தீவிர புயலாக கூட மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் ஒரு சிறு புயலாக மாறலாம், அதுவே அதிகபட்ச வாய்ப்பு தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிங்க, சார் இந்த சுழற்சி நெருங்கி விட்டதுங்கிறீங்க, இந்த சுழற்சி தமிழகம் இறங்கிய நெருக்கமாக தான் இருக்குங்கிறீங்க, அப்போ நெருக்கமாக இருந்திருந்தால் இந்நேரம் மழை பெஞ்சிருக்கணுமே, ஏன் வெயில் அடிக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவதுங்க இப்போ வந்து இந்த சுழற்சி இருக்குது தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு மிக அருகே ஒரு 4 கிலோமீட்டர் அப்பால் தான் ஒரு நெருக்கமாக தான் இருக்குது. வெளி சுற்று காற்று நம்ம தமிழகத்தில் நல்லாவே நுழையுது. ஆனால் வெளி சுற்று காற்று ஈரப்பதம் மிகுந்த காற்றாக இருக்கணும்ல. அந்த வெளி சுற்று காற்று வந்து ஈரப்பதம் மிகுந்த காற்றாக இருக்கணும். ஈரப்பதம் மிகுந்த காற்று வந்து அதிகமான நீராவி பெற்றிருக்கணும். இப்போ இந்திய பெருங்கல் காற்று வருது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ எப்படி காற்று இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டிற்கு வறட்சி காற்று கொடுக்குது. நம்ம தமிழக பக்கம்
அந்த வெப்ப காற்றையும் அனல் காற்றையும் வறட்சியான காற்றையும் அப்படி தள்ளுது. ஆனால் ஈரப்பதம் காற்று வந்து இந்த பசிபிக் பெருங்கடல் காற்று, வங்கக்கடல் காற்று, வட இந்தியா காற்று, குளிரலை காற்று, இந்த ஈரப்பத நீராவி காற்று எங்கே சந்திக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சுழற்சியோட கிழக்கு புறம் சந்திக்குதுங்க. ஸோ அப்போ கிழக்கு புறம் சந்தித்தா நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்காது. நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை பெய்யணுமா இந்த சுழற்சியோட மேற்கு புறம் காற்று இந்த குவிதலும், அதாவது இந்த காற்று சுழற்சியோட மேற்கு புறம் ஈரப்பதம் இந்த காற்று சந்தித்தால் மட்டுமே நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுழற்சியோட கிழக்கு புறம் காற்று குவிதல் இருக்கிறது. ஸோ இதன் காரணமாக நம்ம தமிழ்நாட்டிற்கு வறட்சியான காற்று சென்று வருகிறது. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிற்கு இந்த சுழற்சியால் மழை வராதுங்க. கண்டிப்பாக நம்ம அறிவித்த ஒன்று தான். நிச்சயமாக இது வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் இது வந்து மெல்ல வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து மியான்மர், தாய்லாந்து மற்றும் ஒடிசா நோக்கி நகருவதற்கு அதிக வாய்ப்பாக இருக்குது. இது தமிழ்நாட்டிற்கு வராதுங்க. தமிழ்நாட்டிற்கு வந்திருந்தால் இந்நேரம் வந்திருக்கணும். இது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்கவே கொடுக்காது. இது வந்து விலகி சென்ற அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்கும். அது எப்படின்னா மேற்கு காற்று வடமேற்கு வெப்ப காற்றையும் மற்றும் இந்திய பெருங்கடல் நீராவி காற்றையும் அது அப்படியே நம்ம தமிழகத்தில் பயணித்து மதியம் உயரும் வெப்பத்தை குளிர்வித்து மழையாக மாற்றும். கவலை வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இலங்கை மற்றும் தெற்கு அந்தமான் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதற்கடுத்து அரபிக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி கேரளா மற்றும் லட்சத்தீவு, மாலத்தீவு அருகே உருவாக வாய்ப்பு இருக்குது. எனவே பார்க்கலாம். நிச்சயமாக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளால் நம்ம தமிழ்நாட்டிற்கு கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம். வாய்ப்பு மிக அதிகமாக தான் இருக்குது. கவலை வேண்டாம். இந்த வருஷம் ஏப்ரல் முடிவதற்குள்ள எல்லா இடங்களுக்கும் மழை பெய்துவிடும். நிச்சயமாக வட மாவட்டங்களுக்கு இப்போ வந்து ஒரு பிரச்சனை. வட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழை வந்து பெய்தாலும் நம்ம அறிவித்தபடி மழை பெய்கிறது, ஆனால் ஒதுக்கி தான் பெய்யுது. கவலை வேண்டாம். மழை ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டுங்க. வட மாவட்டம் முழுவதும் வரக்கூடிய சுற்றுலா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க. இன்றைக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படுங்க. நம்ம தமிழகம் முழுவதும் இன்று மதியம் பார்த்தீங்கன்னா மதியம், மாலை, இரவு வறண்ட வானிலை நேற்று எப்படி இருந்ததோ அதே போல் இன்றைக்கும் காணப்படும். மழைக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் இருக்கலாம். அது வந்து கேரளாவே ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தில் வேணால் இருக்கலாம். எங்கன்னு கேட்டிங்கன்னா நீலகிரியில் பெய்யலாம். கோயம்புத்தூர், ராஜபாளையம், கடையநல்லூர், கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் அந்த மேற்கு கேரளாவில் மழை பெய்யும். கேரளா அடுத்து நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகலாங்க. அதுவே அதிகபட்ச வாய்ப்பு தான். மழை பெய்தால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் வட மாவட்டங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. வட மாவட்டங்கள் முழுவதும் மதியம் நேரத்தில் அதிகமான வெப்பம் உருவாகும், அதிகமான வெப்பநிலை பதிவாகும், அதிகமாக ஹீட்டு இருக்கும். அனல் காற்று வடகிழக்கில் இருந்து கிழக்கு திசை காற்றால் வெப்ப காற்று வீசலாம் வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி வந்து மழைக்கு வாய்ப்பு இல்லை. நேற்றைய மழை மேகம் உருவானது, ஆனால் அது வந்து மழையாக மாறலை. நிச்சயமாக மழை மேகங்கள் உருவாகலாம், ஆனால் அது வந்து தூறல் துளிகளாக விழலாம் தவிர அது வந்து கனமழையாக மாற வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே தற்பொழுது நம்ம தமிழகத்தில் வெளிசுற்று காற்று, அந்த சுழற்சியோட வெளிசுற்று காற்று ஒரு வறண்ட காற்று, வறட்சியான காற்று தான். இதனால் வறட்சியான காற்று நம்ம தமிழக பக்கம் அனுப்புது. இதனால் மழைக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அடுத்த இன்றைக்கு மழை வராது, நாளைக்கு மழை வராது. குறிப்பாக ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழை பொழிவு நம்ம தமிழகத்தில் பதிவாகும். எல்லா இடங்களுக்கும் எதிர்பார்க்கலாங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் எதிர்பாருங்க. நிச்சயமாக மழை வரும். கவலைப்படாதீங்க, சரிங்களா? கவலைப்படவே கூடாது. என்ன சார் இது மழை வெயில் மட்டும் அதிகமாக அடிக்குது, மழை பெய்ய மாட்டேங்குது, சுழற்சி வந்து நெருங்கிருச்சுங்கிறீங்க, மழை இன்னும் தொடங்காமல் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த சுழற்சியை விட்டு தள்ளிடுங்க. இந்த சுழற்சியோட ஒரு எந்த பயனுமே கிடையாதுங்க. இப்போ இந்த சுழற்சியால் வட இந்தியாவும் பயனடைய போவது கிடையாது. ஒடிசா பக்கம் போனாலும் இது வந்து தீவிர புயலாக கரையை கடக்க போகிறதில்ல. ஏன்னா இது வந்து செயலிருந்து தான் இது வந்து கரையை கடக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மேற்கு புறம் அது அந்த தாய்லாந்து, சீனா, அது மட்டும் இல்லாமல் நேபாளம், வட இந்தியா, ஒடிசா, கொல்கத்தா பக்கம்லாம் இப்போ வந்து உயரழுத்தம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால் உயரழுத்தம் என்ன பண்ணும்னா இது அப்படியே முற்றிலுமாக செயலிழந்து போகவே வாய்ப்பு இருக்குது. எனவே கவலை வேண்டாம்.
இந்த சுழற்சி விட்டுருங்க. இது வந்து இப்போ கடலில் மட்டும்தான் மழை கொடுக்க போகுது. கடலில் மட்டுமே அதிக மழையாக 40-50 சென்டிமீட்டர் மேலே கடலில் மட்டுமே கனமழை மிக அதிக மழையாக கொட்டி தற்போது கடலில் அதிக மழையாக கொட்டி கொண்டிருக்கிறது. எனவே இந்த சுழற்சி நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்காது. இது போனாலும் அடுத்தடுத்த மலை சுற்றுகள் காத்திருக்கு, கவலை வேண்டாம். இந்த சுழற்சியால் ஒரு பயனுன்னா இது வடக்கு நோக்கி போன அப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மேற்கு காற்று அப்படி ஈர்க்கப்படும். மேற்கு காற்று இதமாக அப்படி வீசும். கடல் காற்றும் இதமாக ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் நுழையும். வடமேற்கு வெப்ப காற்றும் அப்படி நம்ம தமிழக பக்கம் வரும். ஸோ இது வந்து வடக்கு நோக்கி போன அப்புறம் இது நம்ம தமிழக பக்கத்தில் இருப்பதனால தான் இது வறட்சியான காற்று அனுப்புது. இதை நம்ம விட்டு விலகி சென்ற அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு வெப்ப காற்று அப்படியே வரும். மேற்கு காற்று தென்மேற்கு பருவமழை போல் அப்படியே லேசாக நுழையும். கடல் காற்றும் அப்படியே மன்னார்குடா வளைகுடா பகுதியில் அப்படியே கடந்து நம்ம தமிழகத்தில் உள்மாவட்டம் நோக்கி பயணிக்கும். இதனால் மேற்கு காற்றும் வடமேற்கு வெப்ப காற்றும் கிழக்கு காற்றும் கடல் காற்றும் சந்தித்து மாலை இரவு கனமழை மற்றும் மிக கனமழை வரக்கூடிய நாட்களை எதிர்பார்க்கலாங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க. இன்றைக்கி வந்து எதிர்பார்க்காதீங்க, இன்றைக்கி வந்து மழை வராது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பெரும்பாலும் கேரளாவில் கனமழை வெளுத்து வாங்கும். அதாவது ஆலப்புழா, திருவனந்தபுரம், நாகர்கோவில், அதே போல் திருச்சூர், வடக்கு கேரளா, தெற்கு கேரளா, இன்றைக்கி பெரும்பாலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பதிவாகலாம். ஒரு சில இடங்களில் சற்று பரவலாக கேரளாவில் கனமழை உண்டு. இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் கேரளாவில் மட்டும் மழை இருக்கும். அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இதுவரைக்கும் மழை வந்து பரவலாக பெய்யாத இடங்கள், பெய்யாத மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல் சென்னையில் ஒதுக்கி மழை பெஞ்சிருக்கு. சென்னை வட மாவட்டங்கள் முழுவதும் ஒதுக்கி தான் மழை பெஞ்சிருக்கு. இன்னும் மழை பெய்யாத இடங்கள், மழை பெய்யாத மாவட்டங்கள் அதிகமாக தான் இருக்குது. நிச்சயமாக வரக்கூடிய சுற்றுலா எதிர்பார்க்கலாங்க. வட மாவட்டங்கள் முழுவதும் வடமேற்கு வெப்ப காற்றால் அதிகமாக இருக்குது. கனமழை மிக கனமழை பதிவாகும். வட மாவட்டங்களுக்கு வரக்கூடிய சுற்றுலா மிக கனமழை கூட பதிவாகலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோர் மாவட்டம் கண்டிப்பாக கனமழை வெளுத்து வாங்கும். டெல்டா மாவட்டம், கடலோர மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், உள் மாவட்டங்கள் முழுவதும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே மழை எதிர்பாருங்க. கண்டிப்பாக மழை வருங்க. எல்லா இடங்களுக்கும் மழை வெளுத்து வாங்கும். மேற்கு காற்று இதமாக வீசும். அது மட்டும் இல்லாமல் மேற்கு காற்று, வடமேற்கு வெப்ப காற்று, கடல் காற்று சந்தித்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே அடுத்த சுற்று மழை வந்து வலுவாக இருக்கும். கவலை வேண்டாம். நன்றிங்க. அடுத்தடுத்து அறிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது. மறக்காம அதையும் பாருங்கள். நன்றிங்க.